நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக கூடிய சூழல்ல ஒருபுறம் காவல்துறை உயரதிகாரிகளோடு முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இதுபோன்று கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் உயிரிழந்த சிறுமியினுடைய தந்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பானது சட்டப்பேரவையில் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார். தேவநாதன், இப்ப உயிரிழந்த சிறுமியினுடைய தந்தை முதலமைச்சரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறாரா? இந்த சந்திப்பு எப்பொழுது நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அந்த உயிரிழந்த சிறுமியினுடைய தந்தையோடு உறவினர்கள் யாரினும் வந்திருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? நேற்று பிற்பகல் ஆரம்பித்த பரபரப்பு இதுவரையில் புதுச்சேரியில் அடங்கவில்லை என்றே கூற வேண்டும். தொடர்ந்து ஒரு பக்கம் பெரிய அளவுல போராட்ட களமாகவும் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் தற்போது புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா உயிரிழந்த சிறுமியோடைய பிரேத பரிசோதனையானது ஜிப்மர் மருத்துவமனையில் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்று காலை முதல்வர் டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து சட்டமன்றத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது அந்த சிறுமியோடைய பெற்றோர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இன்னும் சற்று நேரத்தில் இந்த சட்டமன்ற வளாகத்திற்கு வர இருக்கிறாங்க. அதனை அடுத்து சட்டமன்றத்தோடைய வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதே போல சட்டமன்றத்திற்குள் வருபவர்களும் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த பெற்றோர்களுடனான ஒரு பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகே அவர்கள் அந்த மாணவியோடைய உடலை பெறுவதா இல்லையா என்பதை தெரிவிக்க முடியும் என கூறிவிட்டார்கள். அவர்களுடைய கோரிக்கை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், மேலும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. சட்டத்தின் பிடியில் இருந்து அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதில் தாங்கள் முழு வீச்சில் இருக்கிறதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது அதாவது இறந்த மாணவியுடைய பெற்றோர்களுடனான பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற இருக்கிறது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்திற்கு அந்த பெற்றோர்கள் அழைத்துப்படுற காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இன்னும் தற்போது சட்டமன்றத்திற்கு அந்த இறந்த மாணவியுடைய பெற்றோர்கள் அழைத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க தற்போது அந்த முதல்வரை சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறார்கள். சட்டமன்றத்திற்குள்ளார தற்போது முதல்வரை சந்திப்பதற்காக இறந்த மாணவியோடைய பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடன் அவர்களுடைய உறவினர்களும் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இங்க பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை உயர் அதிகாரிகளும் இங்க குழுமி இருக்கிற நிலையில தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. தேவநாதன், இப்ப நம்மளால திரையிலையும் பார்க்க முடிகிறது, உயிரிழந்த மாணவியினுடைய அதாவது சிறுமியினுடைய பெற்றோர் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்காக. அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்ப ஏற்கனவே இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வேறு என்ன பிரதான கோரிக்கையை இவர்கள் முதலமைச்சரிடம் வைக்க இருக்கிறார்கள்? இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் உடலை பெற்றுக் கொள்வார்களா என்கிற விவரம் தெரிய வருமா? அதாவது பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக கஞ்சா பழக்கம் அதிக அளவில் இருப்பதாகவும் இதன் காரணமாகவே இந்த கொலையானது நடைபெற்றிருப்பதாகவும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கஞ்சா பழக்கம் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால இந்த ஒரு கொலையானது நடந்திருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அதையும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இந்த குற்றச்செயலில் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது தண்டனைக்குள்ளாக வேண்டும், அவர்கள் எந்த வகையிலும் தப்பித்து விடக்கூடாது என்பதும் அவர்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.